அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாராலையும் இவங்களை கட்டுப்படுத்த விரும்பாதவங்களா இவங்க இருப்பாங்க. உள்ளதை உள்ளபடி இவங்க பேசுவாங்க. வெளியில ஸ்ட்ராங் போல இருந்தாலும் உள்ள சாஃப்டா இவங்க இருப்பாங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆசை இவங்களுக்கு அதிகமாக இருக்கு. புதிய இடம், புதிய அனுபவம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கஷ்டம் வந்தாலும் இவங்க தளர மாட்டாங்க. ஆனால் சீக்கிரமே காமாயிடுவாங்க. நம்பிக்கையுடன் காதலிப்பாங்க. பேசும்போது அழகான வார்த்தைகளை பேசுவாங்க. சில விஷயங்கள்ல அதிக பொறுப்புகள் எடுத்துக்குவாங்க. இவங்க வாழ்க்கையில அடையக்கூடிய இலக்குக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற, எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமாயிருக்கு. நாங்க எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய மனக்குழப்பம் மறைய போகுது. உங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவினர்கள் எல்லாரும் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள், நஷ்டங்கள், கஷ்டங்களை பற்றி கவலைப்படுறாங்க. இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்தும் நன்றி இல்லாமல் ஏமாற்றப்படுறாங்க. இருந்தாலும் கஜகேசரி யோகம் இவங்களின் வாழ்க்கையை நல்ல திசையில் திருப்பி விதியை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பில் வந்திருக்கு. ஜோதிடத்தில் கஜகேசரி யோகம் யானை போல வலிமையையும் சிங்கம் போல ஆற்றலையும் சேர்த்து பல மடங்கு பலன்களை அள்ளி கொடுக்கும் ஒரு அதிர்ஷ்ட யோகமாக கருதப்படுது. கஜகேசரி யோகம் மன அமைதி, பணவரவு, தெய்வ அனுகிரகம், சமூகத்தில் மதிப்பையும் மரியாதையும் மேம்படுத்தி கொடுக்கும். சந்திரனும் குருவும் ஒரே ராசியில் இணையும் போது கஜகேசரி யோகம் உருவாகுது. இது அறிவு, செல்வம், புகழ், புண்ணியம், நல்ல மனதை தரக்கூடிய யோகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் 8ஆம் பாவத்திலிருந்து 9ஆம் பாவத்தின் ஆதரவையும் பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இது அதிர்ஷ்டத்தையும் தெய்வ நம்பிக்கையையும் ஆன்மீக வளர்ச்சியையும் வலிமையாக்கும். அடுத்த 40 நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக இருக்கும். இவங்க எந்த துறையில் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கஜகேசரி யோகத்தால் தடைகள் நீங்கி வளர்ச்சி பெறுவாங்க. நீண்ட காலமாக மந்தமாக இருந்த தொழில் மற்றும் உத்தியோக வளர்ச்சி பெறும். புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள் மற்றும் வியாபார விரிவாக்கம் நடக்கும். அரசாங்க உதவி, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பணி இடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குருவின் தெய்வீக பார்வையால் பணவரவு அதிகரிக்கும். வீடு, நிலம், வண்டி, வாகனம், சொத்து, ஆடை, ஆபரணம் போன்றவை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. முந்தைய கடன்கள் தீர்க்கப்படும். சேமிக்கக்கூடிய பழக்கம் உருவாகும். தொழிலில் முதலீடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். பங்கு சந்தையில் சாதகமான நிலை உருவாகும். குடும்பத்தார் மற்றும் உறவினர்களிடம் நெருக்கம் அதிகரிக்கும். இது நாள் வரை உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போது புரிந்து கொள்வாங்க. உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கூட பிறந்தவங்களுடன் இருந்த பிணக்குகள் மறையும். பெற்றோரின் ஆசீர்வாதத்தால் மனதைரியம் கிடைக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சி பெருமை சேர்க்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் ஏற்படும். திருமணம் நிச்சயமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. சரியான வரன் அமைந்தாலும் தடைப்பட்ட திருமணம் இனியே நடந்து முடியும்.
காதல் உறவு கைகூடு, பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர்வார்கள். மறுமணத்திற்கான யோகம் சிறப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும், ஆர்வம் மற்றும் கவனம் அதிகமாகும். உயர்கல்விக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை யோகம் இருக்கு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வ அனுபவங்கள் ஏற்படும். மன அமைதி புண்ணியம் அதிகரிக்கும். கஜகேசரி யோகம் நன்மைகளை அள்ளி கொடுக்கும். திடீர் நிதி ஆதாயங்களையும் பெரிய லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். பேச்சுக்கு மதிப்பு கூடும். வெளிவட்டார தொடர்புகள் மேம்படும். வேலையில புதிய திட்டங்களையும் புதிய பொறுப்புகளையும் பெற போறீங்க. வாழ்க்கையில பல்வேறு அம்சங்கள்ல அதிர்ஷ்டம் சாதகமானதாக வேலை செய்யும். புதிய வருமானத்திற்கான வழிகள் பிறக்கும். பொருளாதார நிலை அதிகரிக்கும். ஆரோக்கியம் நிலையானதாக இருக்கும். கடந்த கால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வியாபாரிகளுக்கு இது சாதகமான நேரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தொட்டதெல்லாம் நன்றாக மாறும். தொழில் தொடங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு பொருத்தமான வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பணம் சம்பாதிக்க பல்வேறு வழிகள் கண்டுபிடிப்பீங்க. பிஹெச்டி படித்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். புதிய வண்டி வாகனம் சொத்து வாங்க வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் மீண்டு சிம்மாசனத்தில் அமரக்கூடிய அளவுக்கு பெரிய பதவிகள் கிடைக்கும். நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். பல்வேறு முதலீடுகளில் இருந்து பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும். தொழில் மற்றும் வியாபாரம் புதிய இடங்களில் விரிவடையும். நிதி நிலைமை சீராக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் ஒட்டுமொத்த பலன்களையும் அனுபவிப்பார்கள். நீண்ட காலமாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வரும். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும். காதல் வாழ்க்கை இனிதாக இருக்கும். வெளிநாட்டு வணிகம் செய்வர்களுக்கு லாபம் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு வாங்க மற்றும் கட்ட ஆசைகள் நிறைவேறும். பங்கு சந்தையில் ஆட்சி மூலம் லாபம் கிடைக்கும். உயரதிகாரிகள் பாராட்டுவார்கள். சமுதாயத்தில் பேரும் புகழும் கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி காண்பீர்கள். சிறிய தொழில் செய்பவர்கள் பெரிய தொழிலதிபர்களாக மாறுவார்கள். தலைமைத்துவம் சிறப்பாக அமையும். உங்களை திட்டியவர்கள் கூட உங்களை வாழ்த்துவார்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் இந்த மாதம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க. எதிர்பார்த்திருந்த ஆசைகள் நிறைவேறும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். காதல் உறவு சிறப்படையும். தொழிலில் நன்றாக அமையும். தொழிலை விரிவுபடுத்தும் ஆசை நிறைவேறும். அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போது புரிந்து கொள்வார்கள். இலக்கை அடைய முயற்சி செய்யுங்கள். கஜகேசரி யோகம் எல்லாவற்றையும் பெருசாக கொடுக்கும். மன அமைதி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, வேலையில் உயர்வு, புதிய வாய்ப்புகள், புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கடின உழைப்புக்கான பலன் பல மடங்கு கிடைக்கும். புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த நேரம் இது. யானையும் சிங்கமும் சேர்ந்து அரசனை போல கம்பீரத்தோடும் வெற்றியோடும் வாழ போறீங்க. குரு பார்க்க கோடி நன்மை. தனுசு ராசி கோடி நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே சுபமாக மாறப்போகிறது. எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு உதவி செய்யுங்கள். நல்ல மனதுக்கு உடல் நலம், பொருளாதார ரீதியாக வலிமையாக இருக்க போறீங்க. சந்திர பகவான் மற்றும் குரு பகவான் இணைப்பால் தடைப்பட்ட விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கும். முடியாதென்று நினைத்த வேலையை முடித்து காட்டுவீர்கள். பொருளாதார நிலை சிறப்பாக அமையும். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து தனுசு ராசிக்காரர்கள் பூமியில் வாழும் தேவர்களாக மாறப்போகிறீர்கள். குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் மஞ்சள் ஆடல் அணிவித்து மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் சாதம் வைத்து வழிபாடு செய்யுங்கள். ஓம் பிரகஸ்பதியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். பசுவுக்கு உணவு கொடுங்கள். பறவைகளுக்கு உணவு கொடுங்கள். தட்சிணாமூர்த்தி ஸ்தலத்துக்கு போய் பூஜை பண்ணுங்க. சந்திர பகவானுக்கு திங்கட்கிழமைகளில் வெள்ளை நிற ஆடை அணிந்து வெண்மை நிற பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சோம் சோமாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணுங்க. சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் பண்ணுங்க. வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற உணவு வாழைப்பழம் தானம் கொடுங்க. திங்கட்கிழமைகளில் பால், தயிர், வெள்ளை உணவுகள் தானம் கொடுங்க. பசுவுக்கு அகத்திக்கீரை வெல்லம் கொடுங்க. பறவைகளுக்கு தானியத்தை கொடுங்க. மரக்கன்றுகளை நடுங்க. கோபம் படாதீங்க. வாக்குவாதம் பண்ணாதீங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. இரவு நேரங்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்காதீங்க. யாரையும் நம்ப வேண்டாம். தாமதம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் பொறுமை அவசியங்க. தனுசு ராசி மறுபிறவி எடுத்தது போல இந்த கஜகேசரி யோகம் அதிர்ஷ்டத்தையும் ஆன்மீகத்தையும் கொடுக்கும். உழைப்புக்கும் பக்திக்கும் கடவுள் அளவில்லாத பலன்களை கொடுக்க போறாங்க. உழைப்பு பழிக்கும், பணம் கொடுக்கும். குடும்பம் சிரிக்கும். தெய்வம் காப்பாற்றும். மன அமைதி அடைய போறீங்க. இது உங்களுடைய ராசியின் வெற்றி காலம். தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, நிதானம், இந்த மூன்றும் சேர்ந்து உங்களுடைய பேரு, புகழ், வளம் எல்லாமே உயர்ந்து நிற்க போகுது. தனுசு ராசி வானத்தில் இருக்கும் நட்சத்திரம் போல ஒளிரப் போகுது. குருவின் சந்திரனும் சேர்ந்து
ஆசீர்வாதம் கொடுத்திருக்காங்க. கஜகேசரி யோகம் தனுஷின் தாராளமான மனசுக்கும் குணத்துக்கும் ஈடு இணையில்லாத தெய்வ பக்திக்கும் அளவில்லாத வெற்றிகளை கொடுக்க போகுது. யாரையும் நம்ப வேண்டாம். நம்பிக்கையும் தைரியத்தையும் உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. கடவுளை நம்புங்க, உங்களை நம்புங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிச்சயமா இந்த மாதத்தில் நிறைவேறுங்க. எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசியினரே, நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள். இந்த மாதம் பேச்சின் இனிமையால காரியம் கைகூட போகுது. சுப பலன்கள் ஏற்பட போகுது. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் திருப்தியா நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்றது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருபவர்கள் நிறைய பேர் இருக்க போறாங்க. உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரப்போறாங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது. கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமா மாறப்போகுதுங்க. அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டுங்க. தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில திருப்தி உண்டாகும். உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது. கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க. பண வரவு அதிகரிக்கும். மனதுல பக்தி எண்ணம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களின் வருகை மகிழ்ச்சி கொடுக்குங்க. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். பழைய வண்டி வாகனத்தை மாற்றி புதிய வண்டி வாங்க போறீங்க.
உடன் பிறப்புகளால சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால பெரிய பாதிப்பு வராதுங்க. சிலருக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க. உங்களுடைய உறவுக்காரங்க உங்களுடைய வீடு தேடி வரப்போறாங்க. தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லதுங்க. பணியிடத்துல பணிச்சுமை அதிகரிக்கும், கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. பணிச்சுமை அதிகரிச்சாலும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. அலுவலக விஷயங்கள்ல வெளியில பேசுறத தவிர்க்கிறது நல்லதுங்க. தொழில் வியாபாரத்துல கடினமாக உழைக்க வேண்டி இருக்குங்க. கூட வேலை செய்யறவங்க துரோகம் படுத்த வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவதுல பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க. தோழிகளிடம் அனுசரணையா இருங்க. கணவருடைய அன்பு மகிழ்ச்சி கொடுக்குங்க. புகுந்த வீட்டு உறவினர்கள் உங்ககிட்ட மதிப்பையும் மரியாதையும் காட்டுவாங்க. வேலைக்கு செல்லும் பெண்கள் வேலையில கவனமா இருக்கணும். யாரையும் நம்ப வேண்டாங்க. 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசுங்க, ஒரு செயலை செய்யுங்க. உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க. நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க புத்திசாலிகளாகவும் எந்த வேலையையும் பார்த்தவுடன் செய்யக்கூடிய திறன் படைத்தவர்களாகவும் இருப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அதிசாரமான குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்கலாங்க. ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கிறார், நீங்க என்ன லக்கணத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன்கள் மாறுபடுங்க. குரு பகவான் தோஷத்தை நீக்கக்கூடிய கிரகங்க. தனுசு ராசிக்காரர்கள் 8ஆம் இடத்தில் குரு செல்வதால் பயப்பட தேவையில்லை. உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். குரு புனர்பூச நட்சத்திரத்துல செல்வதால கெட்டது நடக்காது. தசா புத்தி நல்லா இருந்தா நகை, பணம், பொன், பொருள், ஒழுக்கம் எல்லாமே நல்லா இருக்கும். வீடு, இடம், பூமி வாங்குவது, குடும்பத்தை எப்படி பார்ப்பது எல்லாமே குரு தான் முடிவு செய்வார். ஏற்கனவே 7ஆம் இடத்தில் குரு இருந்ததால் மார்ச், மே, ஜூன், ஜூலை மாதங்கள்ல வருமானம், பொருளாதாரம், கோர்ட்டு கேஸ், வேலை, தொழில் போன்றவற்றில் தடைகள், தாமதங்கள், அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம். கடன், பகை, பொருளாதார பிரச்சனை, நண்பர்கள் எதிரியாவது, மருத்துவ செலவுகள், திருமணத்தடை போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது குரு சுயசாரம் வாங்கி 2ஆம் இடத்தை பார்ப்பதால வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குரு பெயர்ச்சியால நகை, பணம், சேமிப்பு, வருமானம் அதிகரிக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். பூமி பூஜை போடலாம். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். தொழில் தொடங்க நல்ல நேரங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தடைகள் நீங்கும். நெருப்பு சார்ந்த வேலை, கமிஷன், வியாபாரம், எலக்ட்ரிக்கல், மருத்துவத்துறை, டெய்லரிங் வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஆசிரியர் வேலை போன்றவை நன்றாக இருக்குங்க. லாட்ரி எடுப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா,
இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.